பாயாசம் எல்லாரும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடக்கூடிய இந்த பாயாசத்தை நம்ம விதவிதமா பல வகைகள்ல செய்து ருசிச்சு சாப்பிடுவோம். என்னதான் ரொம்ப டேஸ்டா பாயாசம் செஞ்சு சாப்பிட்டாலும் இந்த பாயாசத்தை எப்படி செய்வோம்? அடுப்புல தானே. ஆனா இந்த வீடியோல அடுப்பே இல்லாம அடுப்பு பக்கமே போகாம 10 நிமிஷத்துல ரொம்ப டேஸ்டா, குறிப்பா ரொம்ப ஹெல்தியா, அதாவது ரொம்ப ரொம்ப ஹெல்தியா இந்த பாயாசத்தை இந்த வீடியோல எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இந்த வீடியோவை பாக்குறதா இருந்தா சூப்பர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு பாதாம் பிசின் எடுத்திருக்கேங்க. இந்த பாதாம் பிசின் பாத்தீங்கன்னா நம்ம கல்கண்டலா இருக்கும் பாத்தீங்களா, குண்டு குண்டா கல்லு போல அந்த மாதிரி அப்பியரன்ஸ்ல தான் இருக்கும். இந்த பாதாம் பிசினை மிக்சியில போட்டு நல்ல பவுடர் போல, அதாவது ரொம்ப பவுடர் மாதிரி எல்லாம் பொடிச்சிடக்கூடாது, இந்த மாதிரி ரவை கன்சிஸ்டன்சில பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பொடி பண்ண இந்த பாதாம் பிசின் பவுடரை 1 கப்பு தண்ணீர்ல 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஓவர் நைட் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஊறினதுக்கு அப்புறமா பாதாம் பிசின் இந்த மாதிரியான ஒரு டெக்ஸ்சர்ல தான் இருக்கும், கிட்டத்தட்ட ஜெல்லி போல இருக்கும். ஊறின இந்த பாதாம் பிசின் ஒரு ஓரமா இருக்கட்டும். இதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு ஒரு ஹெல்தியான பாயாசம் பண்ண போறோம். அடுத்ததா ஒரு மிக்சி ஜார் கப் எடுத்துக்கலாம். அதுல 1 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். நான் இது போல கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன். நீங்க துருவிட்டு சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. என்ன கேட்டீங்கன்னா துருவிட்டு சேர்த்துக்கோங்க, அப்பதான் மிக்சி ஜாரோட பிளேடு வீணா போகாம இருக்கும். இந்த தேங்காய் இன்னைக்கு தேங்காய் பாலா எடுக்க போறோம். அதுக்காக 2 கப் தண்ணியை சேர்த்துட்டு இந்த தேங்காயை தேங்காய் பாலா மாத்தி எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் பாதி தண்ணியை சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா ஒரு திக்கான தேங்காய் பாலா எடுத்துக்கலாம். அடுத்ததா மீதமா இருக்கிற பாதி தண்ணியை சேர்த்துட்டு மறுபடி செகண்டான தேங்காய் பாலை எடுத்துக்கலாம். போதும், 2 தடவை தண்ணி சேர்த்துட்டு திக்கான தேங்காய் பாலை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. இதுக்கு மேல தண்ணி சேர்த்துட்டீங்கன்னா தேங்காய் பால் ரொம்ப தண்ணியா போயிடும். திக்கான தேங்காய் பாலை சேர்த்து செய்யும் போதுதான் பாயாசம் நல்ல டேஸ்டா இருக்கும். அடுத்ததா நான் ஆல்ரெடி 5 பாதாம் 10 முந்திரிய ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த பாதாம்ல உள்ள தோலை மட்டும் நீக்கிட்டு ஒரு மிக்சி ஜார் கப்ல சேர்த்துக்கலாம். இப்போ இதுல தண்ணி சேர்க்கறதுக்கு பதிலா நம்ம ஆல்ரெடி தேங்காய் பால் எடுத்து வச்சிருந்தோம்ல, அதுல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா திக்கா அரைச்சிட்டு இந்த தேங்காய் பால் கூட அரைச்சந்த விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வாசத்துக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. தித்திப்பு சுவைக்காக 1/4 கப் அளவுக்கு வெல்லத்தை நல்லா பொடிச்சுட்டு சேர்த்துக்கிறேன். வெல்லத்துக்கு பதிலாக நீங்க நாட்டு சக்கரை சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, அதுவுமே நல்ல சூப்பரான டேஸ்டா இருக்கும். அடுத்ததா இப்ப நம்ம ஊற வச்சிருந்தோம்ல பாதாம் பிசின், அதுல இருந்து ஒரு 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் போல நல்லா குமுற அளந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தாங்க சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க. இதுல சேர்த்திருக்க வெல்லம் நல்லா கரைஞ்சு வரட்டுங்க. இப்ப இதுல வேலைன்னு பாத்தீங்கன்னா நம்ம முதல் நாள் நைட்டே பாதாம் பிசினும் முந்திரி பாதாம் இது முடுத்தி ஊற வச்சிட்டோம்னா மறுநாள் 10 நிமிஷத்துல இந்த டேஸ்டான பாயசத்தை செஞ்சிடலாங்க. இப்ப இது மாதிரி நல்லா ஈவனா கலந்து விட்டதுக்கு அப்புறமா உங்க வீட்டுல என்னெல்லாம் ஹெல்தியான ட்ரை நட்ஸ் இருக்கோ எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு முந்திரியும் உலர் திராட்சை தான் சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட பாதாம், பிஸ்தா, வால்நட், பேரிச்சம்பழம் இதெல்லாம் இருந்தா கூட அழகா குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது சொல்ல போனா ரொம்ப ஒரு ஹெல்தியான ஒரு ரெசிபிங்க. இதுல சேர்த்திருக்க பாதாம் பிசினி ஆகட்டும், தேங்காய் பால் ஆகட்டும் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடியது. இப்ப பாருங்க 10 நிமிஷத்துல அடுப்பு பக்கமே போகாம இன்ஸ்டன்டா ஹெல்தியா செய்யக்கூடிய ஒரு டேஸ்டான பாயாசம் ரெசிபி செஞ்சு முடிச்சிட்டோம். இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த டேஸ்டான ஹெல்தியான பாயாசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சூப்பர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நன்றி.